ஒருவேளை திருப்பதி லட்டுல மாமிச எண்ணெய் கலந்துருந்தாங்கன்னா ஏன் இவ்வளவு நாட்களா எந்த லட்டுமே துர்நாற்றம் வீசவே இல்லை? ஒரு லிட்டர் தரமான நெய்யோட விலை 1000 ரூபாய்னு வச்சுக்கலாம். திருப்பதியில வாங்கப்பட்ட நெய்யோட விலை 319 ரூபாய். அதே 1 லிட்டர் மீன் எண்ணெயோட விலை அதை விட அதிகம். அதே 1 லிட்டர் ஒரு பன்னி கொழுப்போட விலை அதை விட அதிகம். வெறும் 320 ரூபாய்க்கு நெய் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து மீன் எண்ணெய் வாங்கி ஏன் கலப்படம் பண்ணணும்? திரு ஆந்திர முதல்வர் இப்போ 2024 ஜூன் ஜூலைல தான் பதவியேற்றாரு. ஏன் கரெக்டா 4 மாதங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட லட்டை மட்டுமே பரிசோதனை பண்ணணும்? ஒரு மத நம்பிக்கைய அரசியலா மாத்த வேண்டாம். மகாபிரசாதம் லட்டு நெய்யோட தேவை மிக மிக அதிகம். ஆனா உற்பத்தியை பார்க்கும்போது ரொம்பவே குறைவு. இதை ஈடுகட்டும் விதமாக தான் கலப்படமான நெய்கள் உருவாக்கப்படுது. நெய்யை கலப்படமாக்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நெய்யாகிறதுக்கு முன்னாடி, அதாவது வெண்ணெயிலேயே சில கலப்படங்கள் நடக்குது. இதனாலதான் என்னமோ எனக்கு இத்தனை கேள்விகள் தோணுது.